ஒரு பெண்ணிடத்தில் இப்பேற்பட்ட சுகம் இருக்குது என்று எதிர்கால வரை அறியாமல் வாழ்ந்து விட்டோம். ரேணுகாவின் அங்கத்தை தொட இன்பம் அல்லவா சுரங்குகிறது. அவள் எடுத்து மீண்டும் இன்பம் அல்லவா பெற வேண்டும் என்று எண்ணம் தூண்டுகிறது. சபாஷ் சபாஷ், அருமையான சுவாமி. என்ன முதல் ஜாமத்தில் அழகான அன்பகன் சுவாமி. ஆண்மகன் பிறந்திருக்கிறார். ஆமாம் சுவாமி. அனுபன் என்ற நாமதே. என்ன பெயர்? அனுபன். வாழ்க அனுபன். வாழ்க அனுபன். வாழ்க. போயிட்டு போ. இன்பம் அல்லவா சுரக்கிறது. இந்த சுரங்க பாதை அல்லவா இதுவரை காணாமல் வாழ்ந்துவிட்டோம். என்ன சுகம் என்ன சுகம் என்ன சுகம். சுவாமி, இரண்டாவது ஜாமத்தில் அழகான ஆண்மகனாகினி. அழகுள்ள ஆண்மகன் பிறந்தார். இவனுக்கு தனுவன் என்ற நாமதே. என்ன பெயர்? தனுவன். வாழ்க தனுவன். வாழ்க தனுவன். வாழ்க. ரேணுகா, உண்மையிலே நீ சுரங்கப்பாறைதான். உன்னுடைய சுரங்கத்தை காணும் பொழுது மூன்றாவது ஜாமத்தில் அழகான ஆண்மகன். ஆண்மகன் பிறந்திருக்கிறான். ஆமா. இவனுக்கு விஸ்வாஸ் என்று நாமதேயம். என்ன பெயர்? விஸ்வாஸ். வாழ்க வாழ்க வாழ்க.
பேஷ் பேஷ். ஆஹா ரேணுகா. அடாடாடாடா. என்ன சுகம் இது. என்ன பண்ணுவீங்க ஐயனே? முதல்ல வேணாம் வேணாம் வேணாம்னு சொன்னேன். போன் ஓடுதா? சாமி நான் ஜாமத்தி அழகான அன்மகன் குழந்தது என்ன இப்படி வா. 4வது ஜாமத்தில் இருவர் கூடி கழித்ததால் ஆமாம் சுவாமி. ஆண்மகன் பிறந்திருக்கிறான். ஆமாம் சுவாமி. இவனுக்கு ராமன் என்ற நாமதி. என்ன பெயர்? ராமன். வாழ்க ராமன். வாழ்க ராமன். வாழ்க. வா. பிடிந்தால் என்ன பரவாயில்லை. என்ன பரவாயில்ல? பாக்க என்ன சொல்ல போறாங்க? பொழுது விட்டது. சரி பெண்ணி இப்படி வா. என்ன சுவாமி? 4 வேதங்களை போல் 4 ஜாமத்தில் 4 பிள்ளைகளை விட்டு ஆமாம் சுவாமி. அனுவன் தனுவன் விசுவாசி ராமன் என்று இந்த 4 பிள்ளைகளும் 4 வேதங்கள் போல் உலகத்திலே செய்வார்கள். எதிர்காலத்திற்கு எடுத்துக்காட்டா செய்வார்கள். அப்படியா? பெண்ணே என்ன சுவாமி? எனகா நமது சிற்றின்பத்தை இதோடு முடித்துக் கொள்ளும். ஆகட்டும் சுவாமி. இனி பேரின்பத்தை நாட வேண்டும். எப்படி? இறைவன் வழிபாடு. எந்த நேரத்தில் மனதிலே சிவனை நினைக்க வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருப்பது உன்னுடைய கடமை. என்னகா ஐயனே? அதோ பார்த்தாயா பத்ம தடாகம். தடாகம் 6 காத தூரம் இருக்கிறது. இருந்து செல்ல வேண்டும். அரை நாய்க்குள் மணலால் குடம் செய்து நீ உன்னுடைய பத்தினி தன்மையால் மணலால் குடம் செய்து நான் செய்ய சிவ பூஜைக்கு ஜலம் கொண்டு வர வேண்டும். கானகத்தில் இன்று மலர்ந்த நறுமணம் உள்ள மலர்களை கொண்டு வந்து எனது சிவ பூஜைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். காலம் தாழ்த்தினால் என் கோபத்திற்கு ஆளாவாய் என்று வருகிறார். தங்கள் விருப்பம் போல் நான் இப்போது தடாகம் சென்று வருகிறேன். சுவாமி வருகிறார். பத்ம தடாகம் சென்று கொண்டிருக்கிறார். ஓம் நமச்சிவாய.